எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இன்று ஒரு இறைவனின் செய்தி என்ற இந்த தலைப்பின் அடிப்படையில் மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் உள்ளதான என் அருமை ஆண்டவருடைய வார்த்தைகள், அவர் வாய்மொழியாய் அவரே மலையில் அமர்ந்து வந்த ஜனங்களுக்கு அவர் எடுத்துரைத்த இனிமையான, அருமையான, தெளிவான இந்த வார்த்தைகளை நாம படிக்கும்போது, கேட்கும்போது, சிந்திக்கும்போது, அதை தியானிக்கும் போது நம்முடைய வாழ்க்கை மாறுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. ஏன்னா இந்த உலகத்தில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மாறுவதற்கு இறைவனின் வார்த்தை தான். எனவே பிரியமானவர்களே, நம்முடைய அண்ணல் மகாத்மா காந்தி அவர்கள் சொன்ன வார்த்தையின்படி இந்த உலகத்தில் ஜனங்கள் அவருடைய கருத்துக்களை, இந்த வேதத்தின் கருத்துக்களை அறிந்து கொள்ளும் போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மாறும். அப்ப இன்றைக்கு இந்த செய்தியில் சொல்லப்படுற ஒரே ஒரு வார்த்தை என்ன? மத்தேயு 5ஆம் அதிகாரம் 27, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டீர்கள். எங்க சொல்லியிருக்கு? யாத்ராகமம் 20:14 சொல்லியிருக்கு. இது செய்யக்கூடாது என்று. அடுத்து ரோமர் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலும் சொல்லுகிறது. அப்ப அதை சொல்லிட்டு என்ன சொல்றார் ஆண்டவர்? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு பெண்ணை, ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவரும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. அப்ப என்ன சொல்ற அப்படின்னா, அந்த உலகத்துல எல்லாருமே தவறு செய்தவர்கள். இச்சை என்பது ஆசை. வயது வித்தியாசம் இல்லாமல் அநேக பொருட்கள் மேல் ஆசைப்படுவதை போல இந்த வசனத்தின்படி அந்த பாவத்துக்கு உள்ளாகிற நிலைமை இருக்கிறது. குறிப்பா இருதயம் பார்வையிலும் வருகிற ஒன்று. எனவே இன்னைக்கு நாம சொல்ற விஷயம் நிறைய பார்க்கிறோம், கேள்விப்படுகிறோம். இந்த வார்த்தை கேட்கிற எனக்கு அன்பானவர்களே, நாம ஆண்டவர் சொன்னபடி இந்த பாவத்தை, பாவம் சொல்வது சின்ன பாவம் பெரிய பாவம் அல்ல, பாவம் பாவம்தான். எனவே இந்த வசனத்தை அறிந்து தேவன் எது வேண்டான்னு சொல்லுகிறாரோ அந்த தவறை செய்யாதபடிக்கு வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம், சரீரத்தை காத்து கொள்ளுவோம், பரிசுத்தமாய் இருப்போம், ஆண்டவருக்கேற்றபடி இருப்போம். தேவன் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமென், ஆமென்.